கணவனுக்கு எந்த விதங்களில் கட்டுப்பட வேண்டும்? கணவனுக்கு எந்தெந்த விஷயங்களில் நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நான் சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். திருமதியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க. இது சஜிதா செய்வதை பற்றி சொல்லல. இறைவனுக்கு அடுத்து ரொம்ப கட்டுப்பட்டு அவர்கள் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும் என்பதில் அதிக இது காட்ட வேண்டியவர்கள் யார் என்றால் கணவன். அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனுடைய கூடுதலான உச்சகட்டமான ரொம்ப அதிகமான பொருள்களை பொதிந்ததான ஒரு வாசகமா தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஜிதா செய்யறதுன்னு ஒண்ணு இருந்தா அங்க போய் செஞ்சிருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அவ பெண்ணாக இருக்கக்கூடியவள் கணவனுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இதுல என்ன செய்யணும், நம்ம விளங்கிக்கிறணும். அதே நேரத்தில் கணவன் எதை சொன்னாலும் எந்த விஷயத்தை சொன்னாலும் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு மார்க்கத்துக்கு முன்னா தர்காக்கு போகணும்னு சொல்றாரு, தர்காக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு, அல்லது ஆடம்பர திருமணம் முடிக்கணும்னு சொல்றாரு, வரதட்சணை வாங்கணும்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் இருந்தால் கணவனுக்கு கட்டுப்படணுமாண்டா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், லா தாஅத லி மக்லூக்கின் ஃபி மாசியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாற்றம் செய்து படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் என்பது இல்லை. ஒரு விஷயம் படைத்தவனுக்கு மாறு செஞ்சு இவனுக்கு கட்டுப்படா உலகத்துல எந்த படைப்புக்கும் நீ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் சொன்னா, சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தினருக்கு ஒருவரை தலைவராக நியமித்து அனுப்புறாங்க. அனுப்பும் போது என்ன சொன்னார்கள், இந்த அமீருக்கு, இவருக்கு தலைவருக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும் என்று நேரடியா சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த இவரை தான் நான் தலைவரா போட்டிருக்கேன், இவர் என்ன சொன்னாரு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். அனுப்பியாச்சு. போன உடனே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த தலைவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. வாங்க எல்லாரும் விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து போடுங்க, தீய பத்த வைங்க, எல்லாரும் நெருப்புல குதிங்க அப்படின்ட்டார். அப்ப அவங்களுக்கு தீயையும் பத்த வச்சு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நெருப்பு பத்த வச்சு எல்லாமே தீ கத கத கதன்னு எரியுது. எரியும் போது போய் உழலாமா உழக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆளும் பாத்துக்கிட்டு அவங்க மனசுல ஓடுது, நரக நெருப்புல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம், இவர் திரும்ப இந்த நெருப்புல போய் உள்ள சொல்றாரு அப்படின்னு அவங்க இப்படியே யோசிச்சுட்டே இருக்க என்ன ஆயிருது, அப்படியே அந்த நெருப்பு இதாயிருது, முடிஞ்சு போயிருது. அப்படி எரிஞ்சு அமைதியாயிருச்சு. இவருடைய கோபமும் என்ன செய்யுது, அமைதியாயிருது. அமைதியான உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை போய் சந்திக்கும் போது இந்த விவரத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் நுழைஞ்சிருந்தா மா ஹரஜு மின்ஹா, அதுல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வந்திருக்க முடியாது. நெருப்புல போய் நீங்க விழுந்து இருந்தால் நீங்க நிரந்தர நரகவாதியா போயிருந்த, அங்கே வெளியே வந்திருக்க முடியாது. தற்கொலைக்கு சமம்ல, நிரந்தரமா நரகவாதியா நீங்க போயிருப்பீங்க அப்படின்னு அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலாக அடுத்த சொன்னாங்க, இன்னமத் தாஅத்து பில் மாரூஃப். கட்டுப்படுதல் நான் சொன்னேன் எதற்கு, நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரிலாம் சொன்னா உங்களுக்கு கட்டுப்படணும்னு அர்த்தமா? மார்க்கத்துக்கு உட்பட்டு விஷயங்கள் இருந்தால்தான் அவருக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க கட்டுப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் கணவனாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களை ஒரு கொத்தடிமைகளை போன்று என்ன செய்யக்கூடாது, நடத்தவும் கூடாது. எப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு அவங்க அம்மாவோட மாப்பிள்ளைக்கு பிடிக்காம போக கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு போற ஆட்கள் இருக்கிறாங்க. இவ வீட்டுக்கு நீ போக கூடாது, அவங்க போக கூடாது, இப்படி உள்ளாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் அவங்க ரொம்ப மனம் உடைந்து இருக்கும் போது கேட்கிறாங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அபூபக்கர் அவங்களுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வருவாண்டா அல்லாஹ்வின் தூதர் அவர் அனுமதி கொடுத்தாங்க. அங்க போய் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அது மனநிலையிலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, வீட்டுல போய் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒரு பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் நம்மளால முடிந்திருக்கோ அந்த அளவுக்கு ஆண்களாக இருக்கக்கூடியவங்களும் கொடுக்கணும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எதற்கெடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது, எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டு கணவனுக்கு அவருடைய அனைத்து விஷயங்களையும் என்ன செய்யக்கூடாது, மறுக்கவும் என்ன செய்யக்கூடாது. ஆனால் நல்ல விஷயங்கள் எதை சொன்னாலும் அதற்கு என்ன செய்யணும், கட்டுப்பட வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான எந்த விஷயங்கள் சொன்னா கணவனா இருக்கட்டும் அல்ல வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது.